செல்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறது, ஸ்கிரிப்ட் எழுதுறதுன்றதை பற்றி பார்ப்போம். சரியா? செல்டெக்ஸ் இந்த ஆப் வந்து ஸ்கிரிப்டுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து நெட்டில் ஃப்ரீயாக கிடைக்கும். அதாவது இந்த நேம் செல்டெக்ஸ்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இன்னொன்று இருக்குது, பட் அது காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். அதாவது செல்டெக்ஸ் இங்கே இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணால் இப்படி வரும். இங்கே வந்து ஃபிலிம் ஸ்கிரிப்ட்னு இருக்கா. மாடல் பார்க்கணுன்னா இங்கே பார்த்துக்கோங்க. இது இங்கே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் மாடல். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் பெருசாக ஆக்கிக்கோங்க. பெருசாக்கிட்டு ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, என்கிட்ட கீபோர்டு வந்து சரியாக ஒர்க் ஆகலை. நிறைய பட்டன்ஸ் ஒர்க் ஆகலைன்றதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு இப்படி நீங்கள் கொடுத்தோன்னா இது வந்துருச்சா. இப்போ டைட்டில் முதல்ல போடணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இங்கே ஸ்பேஸ் வந்துட்டு டைட்டில் என்னமோ போட்டுக்கோங்க. டைட்டில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. டைட்டில் போட்டு இது பாருங்க, இதில் என்னென்ன இருக்குது முதல்ல பார்த்துடலாம். சீன் ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் ஆக்ஷனு, கேரக்டரு, டைலாக்கு. இது 4 தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, முதல்ல சீன். ஓகே, டைட்டில் போடணுன்னா போட்டுக்கோங்க. இல்லைனா கூட வேணால் ஸ்ட்ரெயிட்டாக சீன்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். டைட்டில் வந்து நார்மலாக கூட இது பண்ணிக்கலாம். ஓகே, சீன். சீன் 1 போட்டுக்கோங்க. எங்கே நடக்குதுன்னு போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏன் இங்கே வந்து கேப்ஸ்லேயே வருதுன்னா, நான் கேப்ஸ் எடுத்தோம் கேப்ஸ்லேயே வருதுன்னா சீன் கேப்ஸில் தான் வரும் ஃபுல் இது. அதனால தான் அது நான் கேப்ஸ் இங்கே எடுத்தாலும் சரி போட்டாலும் சரி அங்கே கேப்ஸ்லேயே வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹவுஸ்ன்னு போட்டுக்கோங்க. வீட்டுக்குள்ளே நடக்கிறது தானே. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நடுவில் இங்கே இது போடணுன்னா போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்து என்டர் கொடுத்தோன்னா கீழே இறங்கிடும். இப்போ வந்து ஆக்ஷன் கேட்குது. ஆக்ஷன்னா வந்து என்ன ஆக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னோன்னா, சிலர் வந்து தமிழில் ஸ்கிரிப்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. தமிழில் எப்படி பண்ணுறதுன்றதை நான் இன்னொன்று இதில் சொல்கிறேன். நான் இதில் இங்கிலீஷில் அடிக்கிறேன் பாருங்கள். காலையில் பெட்டில் படுத்துட்டு இருந்தவன் எந்திரிக்கிறான் அப்படின்றத நான் இங்கே அடிக்க போகிறேன். இப்போ அடிச்சிட்டேன்னு வைங்க, எக்ஸாம்பிளுக்கு தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். காலையில் பெட்டில் படுத்துட்டு இருந்தவன் எந்திரிக்கிறேன். இதை அடித்து முடிச்சோன்னா இப்போ வந்து ரவி எந்திரிச்சு இப்போ ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணோன்னா, திரும்பி ஒரு என்டர் அமுக்குனீங்கன்னா திரும்பி ஆக்ஷன் தான் வரும். அதுவே வந்து இருங்க, என்டர் அமுக்கிட்டு டேப்னு கொடுத்தீங்கன்னா கேரக்டருக்கு போயிடும். எப்படி இவருங்க இங்கே இருக்குது, என்டர் அடுத்த இதுக்கு வரும். அதுவும் ஆக்ஷனில் இருக்கும். நீங்கள் சடனாக ஸ்பீடாக இங்கே அடிச்சுட்டு இருக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் இங்கே மேலே போய் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ டேப் அமுக்குனீங்கன்னா கேரக்டருக்கு வந்துடும். இப்போ கேரக்டர் பாருங்க, ரவின்னு நான் வச்சுக்கிறேன்னு வைங்க. இந்த ரவின்னு நீங்கள் ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, இன்னொன்று கேரக்டர் ராஜான்னு யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. இப்போ இந்த ரவி வந்து இன்னொன்னட்டி இடத்துல அடிக்கும் போது RAன்னோனையா 2 நேமையும் காட்டும். ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். ஃபுல் நேம் அடிக்க தேவையில்லை. இப்போ ஃபுல் நேம் பெருசாக இருந்ததுன்னா ஃபுல் நேம் கூட அடிக்க தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ டைலாக்கு கேரக்டரில் ரவின்னு அடித்தாச்சு. இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவே டைலாக்ல தான் நிற்கும். டைலாக்ல நின்னதுன்னா என்ன டைலாக்கு, ஃபஸ்ட்டு டைலாக்கு ஷிப்னு சொல்கிற மாதிரி ஷிப்னு சொல்லிவிட்டேன். இப்போ அடுத்த சீன் தான், வேகமாக எந்திரிச்சு கிளம்புறான்றது வந்து சீனு, வேகமாக எந்திரிச்சு கிளம்புறான்றதா. இப்போ என்டர் பண்ணிங்கன்னா கேரக்டர்லேயே இருக்குது. ஸோ டேப் ஆக்ஷனுக்கு வந்துருச்சு. ஆக்ஷன் வந்துச்சுன்னா வேகமாக கிளம்புறான்.
ஸோ இதுதான் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வேகமாக கிளம்புறோம் அப்படின்னு நான் இங்கே போட்டேன்னா, நான் அந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ வேகமாக கிளம்புறான் திரும்பியும் ஆக்ஷன் தான் வரும். பட் வேகமாக கிளம்புறான்னா வேகமாக எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோங்க. வேகமாக எந்திரிக்கிறான்னா எந்திரிக்கிறான்னு வச்சுட்டு நடுவில் வந்து அடுத்தும் ஆக்ஷன் தான் வரப்போகுது. அடுத்தும் வந்து அவன் செய்கிறது தான் காட்ட போகிறோம். ஸோ இதனால இதுக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வர்றதுனால ஆக்ஷனு நடுவில் ஒரு 3 டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்க, வேகமாக எந்திரிக்கிறான் முட்டிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, முட்டிக்கிறான்னு வச்சேன். இப்போ நான் என்ன மெத்தட் அதில் சொல்ல ட்ரை பண்ணேன்னா, அதாவது ஸ்கிரிப்டில் இங்கே அண்டர்லைன் பண்ணேன். இப்போ பாருங்க, காலையில் பெட்டில் இருந்து எந்திரிக்கிறான் அப்படின்னோன்னே இதை அண்டர்லைன் பண்ணிட்டு, அதாவது பேப்பரில் இந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் இதை அண்டர்லைன் பண்ணிட்டு கீழே வந்து 1 போடணும். இந்த மாதிரி 1 அதே மாதிரி ஷிட்னு சொல்கிற இந்த டைலாக்கு இவன் சொல்கிறது என்ன ஆங்கிளில் இருக்கணும், ஃப்ரண்ட் ஆங்கிள் இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து க்ளோஸ் ஷாட்டுன்னு வச்சுட்டா ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி ஆங்கிளில் இருக்கணும்ன்ட்டு இங்கே வந்துட்டு இது வந்து நம்பர் 2. அதுக்கப்புறம் வேகமாக எந்திரிக்கிறான், இது ஒரு ஆங்கிளில் இருக்கணும் 3rd. இதை மார்க் பண்ணிட்டு இது 3ன்னு போட்டு இது வந்து லாங் ஷாட்டில் வந்து காட்டுறோம் அப்படின்னு காட்டிட்டு முட்டிட்டான், இதுவும் திரும்பி க்ளோஸ் போகிறோம் அப்படின்னு போடுங்க. ஸோ வந்து இது அதான் அந்த வீடியோ பார்க்கும்போது இது புரியும். அதாவது டேரெக்டாக இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா முதல்ல அந்த ஸ்கிரிப்டில் வந்து எப்படி டீட்டெயிலாக எழுதுறதுன்ற அந்த வீடியோவையும் பாருங்கள். ஓகே, இப்படி தான் வந்து செல்டெக்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஸ்கிரிப்டை டைப் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படியே டைப் பண்ணிட்டே போகலாம். Scene 2 அடுத்து Scene 2 வருதுன்னா, சீன்னா எப்படின்னா இப்போ இது வந்து மொத்தத்துக்கே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே தான் நடக்க போகுது. அதனால வந்து Scene 1லேயே முடிஞ்சிடும். Scene 1 இல்லைன்னா நீங்கள் இதையும் சீன் பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரிக்கலாம். எப்படின்னா வந்து நடுவில் வந்து ஃப்ளாஷ்பேக் போகிற மாதிரி சீனு கூட சீனை பிரித்து போடலாம். ஆமாம், சீன் பிரித்து தான் ஆகணும் ஃப்ளாஷ்பேக்னா, ஏன்னா அது வேறு இடத்துலலாம் நடக்கிறதுன்றதுனால பிரிக்கிறது நல்லது. அதே மாதிரி இப்போ வந்து ஸ்கிரிப்டில் எவ்வளோ டீட்டெயிலாக எழுதணும்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கோங்கன்னா, இப்போ வண்டியை வந்து இப்போ பைக்கில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஹீரோ பைக் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது, 2 வாட்டி கிக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சீன். அதாவது 2 வாட்டி மிதிக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ண உடனே அடுத்த ஷாட்டு நெக்ஸ்ட் ஷாட்னு. அதாவது ஆக்ஷனில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஆக்ஷனில் வந்து இப்படி ப்ராக்கெட் மாதிரி போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் மாதிரி கூட போட வேணாம். நெக்ஸ்ட் ஷாட்னு போட்டு என்னன்னா முடியாம அதான் நடந்து போறாரு, அதான் பைக்கை தள்ளிட்டு போறாரு. பைக்கை தள்ளிட்டு போறாரு. ஸோ இது வந்து எப்படின்னா, அதான் இப்போ வந்து மிதிச்சு ட்ரை பண்ணுறது அடுத்த ஷாட். அதாவது எடிட்டிங்கில் இதை நம்ம பார்த்துக்குவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கிரிப்ட்லேயே இவ்வளோ டீட்டெயிலாக எழுதி வச்சுருங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னா வந்து அப்புறம் இதையே வந்து தமிழில் இங்கே வரணும்னா ஒன்றுமே இல்லைன்னா ஒரு இது ஈஸியாக பண்ணுறதுக்கு இருக்குது. எப்படின்னா வந்து அது நான் இன்னொன்று இதில் தெளிவாக சொல்கிறேன். பட் அதை இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இங்கே இருக்கும் இங்கிலீஷ் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் தங்கிலீஷில் அடிச்சிங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த இது. நான் அது என்னன்றதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, நீங்கள் நார்மலாக தங்கிலீஷில் அடிச்சுட்டு போகிறது டக்குன்னு ஸ்பேஸ் நெக்ஸ்ட்டு வேர்டுக்காக ஸ்பேஸ் அனுப்பும் போது அது தமிழில் மாறிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு தங்கிலீஷில் அடிச்சுட்டு போகிற மாதிரியே போனீங்கன்னா தமிழில் மாறிக்கிட்டே வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் ஸ்கிரிப்ட். இப்படி தான் ரெடி பண்ணணும். இதே விஷயம் தான். அதான் இங்கே பண்ண போகிறதே தான் பெண்ணில் பண்ண போகிறீங்க. சிலருக்கு வந்து டைப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், சிலருக்கு வந்து எழுதுறதே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதே மாதிரி என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வரும் அடுத்தடுத்து. ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து FB பேஜை லைக் பண்ணுங்கள்.
லைக் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.